பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பவுலுடைய அந்த கூற்று என்னன்னா, பந்தய சாலையில் ஓடக்கூடிய ஓட்டத்தை பொழுது கிறிஸ்தவ ஜீவியம். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தான் தேவன் விரும்புகிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுலுடைய வாஞ்சை, கொரிந்து சபை எப்படியாவது பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாஞ்சை எப்படியாவது தன் மக்கள் பரிசு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே பவுலுடைய ஆலோசனை, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே பெற்றுக்கொள்வதற்கு ஓட்ட பந்தயம் கட்டாயமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தய போல இருக்கிறது. எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கட்டாயமாக நாம் பந்தய சாலையில் இருக்கிறோம். எனவே பரிசு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரிசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியமாக இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பந்தயத்தை நியமித்திருந்தார், ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் ஆபிரகாம் அழைத்தார். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய பந்தய சாலையில சரியாக ஓடினதுனால தான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல அடுத்தவருடைய டிராக்ல மாத்தி ஓடாதபடிக்கு 8ஆம் நம்பர் போக வேண்டிய இடத்துல 9ஆம் நம்பர் மாத்தி ஓடக்கூடாது, அல்லது டிராக்கை விட்டு வெளியே ஓடக்கூடாது. எனவே பந்தய சாலைகளை சரியாக ஓட வேண்டும். ஓடுவதற்கு தான் பரிசு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள்லாம் ஒரு பந்தய சாலையில் ஓடக்கூடிய ஓட்டத்தை போல் அமைகிறது என்று பவுல் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் பந்தய சாலையில் ஓடுகிறீர்கள். எனவே நிச்சயமாய் பரிசை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப பந்தய சாலைகளை பார்க்கும்போது பல வாக்கு தத்தங்கள் உடனே நிறைவேறுகிறது. அது 500 மீட்டர் இருக்கலாம், சில பேர்த்துக்கு அதுக்கு அதிவிரைவாக நிறைவேறுகிறது, அது 100 மீட்டர் இருக்கலாம். சில பேர்த்துக்கு அந்த பந்தய சாலையில அந்த வாக்கு தத்துவம் மிக தாமதமாக காணப்படுகிறது. அது ஒரு மாராத்தனை போல இருக்கலாம். மாராத்தன் ஓட்டம் எல்லாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்குது. அப்ப அந்த மாராத்தன் ஓட்டத்தை போல இருக்கிறதுனால சில பேர் தாமதமாக இருக்கிறது. எனவே தாமதமாக இருக்கிறது, அல்லது நான் பரிசை பெற முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறார். நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க இலக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு அதான் நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கிறோம் என்பதில் வாசிக்கிறோம். அப்ப நமக்கு என்று ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அப்ப மற்றவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, இன்னொருத்தருக்கு இன்னொரு அழைப்பு இருக்கிறது. எனவே எல்லா அழைப்பு போட்டு குழப்பக்கூடாது. ஒவ்வொருத்தையும் தேவன் வேறு விதமாய் அழைத்திருக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து படகை விட்டு வா என்று அழைத்தார். அப்ப பத்ரோசுடைய அழைப்பு, பீட்டுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மனுஷரை பிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இப்ப மனுஷரை பிடிக்கிறவராக பேதுருவை மாற்றுகிறார். அதே போலதான் அப்ப பவுலுடைய அழைப்பு பார்க்கும் பொழுது தமஸ்கு வழியில எப்படியாவது கிறிஸ்தவரை துன்பப்படுத்த வேண்டும், எப்படியாவது தேவனுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று போகும்பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பவுலை வேறு விதமாய் சந்திக்கிறார். அப்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டிராக்கை வைத்திருக்கிறாரு. டிராக்கை மாத்தி சில ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், பரிசை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நம்முடைய கோல் இயேசுவை முன்பாய் வைத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசிக்கிறோமே. அப்ப நம்முடைய முதலாவது அந்த கோல் என்னன்னா இயேசு. அவர் முன்பாய் வைத்து அந்த காரியத்தை முன்பாய் வைத்து ஓடும் பொழுது நிச்சயமாய் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதை தொடர்ந்து வாசிக்க விரும்ப 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப பந்தய சாலையில ஓடுகிறவர்களுக்கு அதிகமான டெம்டேஷன் இருக்கிறது. பந்தய சாலையில கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓடும் பொழுது பலவிதமான சோதனையை பிசாசு உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். நம்முடைய சரீரங்களில பலவிதமான சோதனையை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அப்ப பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள்.
அவங்க அன்னைக்கு பார்த்து ஃபுல் கட்டு, அன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு பிடித்த உணவை நிறைய சாப்பிட்டு போக முடியாது. அன்னைக்கு பார்த்து 10 இட்லி சாப்பிட்டு ஓட முடியாது. அப்ப பந்தயத்தில் ஓடக்கூடிய உசேன் போல்ட் போன்றவர்கள்லாம் அந்த 1.5 இட்லி 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்டு ஓட முடியும். ஏன்னா அந்த பரிசை எப்படியாவது பெற வேண்டும் என்றால் நான் தேவையானதை, எனக்கு இதெல்லாம் இச்சை, இதெல்லாம் ஆசை, ஆனால் அதை விட்டு விட்டு நான் பரிசுக்கு நேராக ஓட வேண்டும் என்று ஓடுகிறதை பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த பந்தய சாலையில பார்க்கும் போது பிடித்தவர்கள் வலது பக்கத்தில் நிற்பாங்க. நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் வலது பக்கம் இடது பக்கம் நிற்கும் அந்த பந்தய சாலையில. அப்ப அவங்க எல்லாம் பேசிட்டு நம்ம இருக்க முடியாது, அவங்கள பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அப்ப சில காரியத்தை நம்ம இக்னோர் பண்ணி தான் போக வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னா, சில காரியத்தை இச்சையை தூண்டி நம்முடைய ஊழியத்தை தடை செய்ய பிசாசு விரும்புகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படியாவது அந்த இச்சையின் ஆவி தடை செய்ய விரும்புகிறது. எப்படியாவது ஏதோ ஒரு காரியத்தை, அந்த நோக்கத்தை மாற்றி விட வேண்டும் என்று பிசாசுகள் விரும்புகிறது. ஆனால் பவுல் கொரிந்து சபைக்கு எச்சரிக்கிறார், பந்தய சாலையில் ஓடக்கூடியவர்கள் அதிகமா நல்ல ஃபுல் கட்டி ஓட முடியாது. அன்னைக்கு அந்த விரும்பிய பானத்தை 1-2 பெப்சி அடிச்சு ஓட முடியாது, 1-2 கோக் அடிச்சு ஓட முடியாது. அப்ப பந்தய சாலை ஓடக்கூடியவர்கள் தனக்கு விரும்பினதை கூட இழந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ, எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் விட்டுட்டு பரிசுக்கு நேராக ஓடுகிறார்கள். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளையில, ஏதோ இச்சையினால, ஏதோ ஒரு ஆசையினால, ஏதோ தேவையற்ற காரியத்தினால ஒருவேளை நீங்கள் இயேசுவை மறந்திருந்தால் மறுபடியும் இயேசுவானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தினால ஒருவேளை பகுதி நேர ஊழியத்தை விட்டுருக்கலாம், அல்லது முழு நேர ஊழியத்தை விட்டுருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியம் ஒரு காலத்துல பிழை ஆசை போல இருந்த நீங்கள் இப்ப தூரமாய் விலகி இருக்கலாம். மறுபடியும் தேவன் நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அப்ப அந்த பந்தய சாலையில அன்னைக்கு ரோம்ல நடக்கக்கூடிய பந்தய சாலை, அந்த ஒலிம்பிக் நடக்கக்கூடிய ரோம்ல நடக்கக்கூடிய அந்த பந்தய சாலையில பார்க்கும் பொழுது ஓடுகிறவருடைய கவனம் சிதற வேண்டும் என்று கீழே பாத்தீங்கன்னா கோழிக்குண்டு சைஸ்ல பல கோல்டுகளை உருட்டி விடுவாங்க. அப்ப கோல்டு கட்டிகளை உருட்டி விடும் பொழுது அதை குனிந்து எடுக்கும் பொழுது 7ஆம் நம்பர் குனிந்து எடுத்தான்னா 6ஆம் நம்பர் முந்திடுவான். அப்ப குனிந்து எடுக்க வேண்டும் என்று எடுக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு பளபளப்பான காரியத்தை கவன சிதறலை உண்டாக்க வேண்டும் என்று அன்றைக்கு ரோம்ல பல நிகழ்ச்சி நடந்தது. ஏனென்றால் எப்படியாவது பந்தயசாலி ஓடுகிறோம் தோற்று போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இந்த கால வேளையில நீ பந்தயசாலி ஓடக்கூடிய உன்னை எப்படியாவது பிசாசு தோற்று போக வேண்டும் என்று விரும்புக. தேவனுக்கென்று பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பக்கூடிய உன்னை, தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் எப்படியாவது தோற்று போக வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறார். எனவே பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை இச்சையடக்கமாக இருந்தார்கள். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் அவசியமா இருக்கு. அதுல வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன். அப்ப நான் ஓடக்கூடிய ஓட்ட போட்டி முக்கியமானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முக்கியமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய காரியத்துல பசி எப்பொழுதும் அவசியமாக இருக்குது. வேதத்தை வாசிக்க வேண்டுங்கிற பசி, இன்றைக்கு ஆண்டவர் துதிக்க வேண்டும் என்கிற பசி, இன்றைக்கு 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்கிற பசி, அந்த பசி மட்டும்தான் நம்மளை சரியான ஒரு இலக்குக்கு நேராக. இந்த இடத்துல பசி என்பது வாஞ்சையை குறிக்கிறது, இந்த இடத்துல பசி என்பது விருப்பத்தை குறிக்கிறது. அது மாத்திரமே உங்களை சரியான பாதையில ஓட முடியும். அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, எனவே இந்த நாள்ல உலகம் வேறு விதமா கற்றுக் கொடுக்குது. உலகம் இச்சையை தூண்டக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுக்குது. உலகம் சோசியல் மீடியால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக் கொடுக்குது. உலகம் தேவையற்ற காரியங்களையும் கதைகளையும் பேசி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மந்தப்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போட வேண்டும் என்று பிசாசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, கொரிந்து சபையில பார்க்கும்போது பலவிதமான காரியம் இருந்தது, பல அசுத்தங்கள் இருந்தது, கொரிந்து சபையில விபச்சாரங்கள் இருந்தது, வேசித்தனங்கள் இருந்தது. ஆனா அதே கொரிந்து சபைக்கு தான் ஆவியாருடைய அதிகமாய் நடத்துதலை அந்த சபை பெற்றுக் கொண்டது. அதே அந்த கொரிந்து நிருபத்துலதான் அந்நிய பாஷைக்குரிய விளக்கங்கள், தேவனுடைய நடக்கக்கூடிய ஆவியாருடைய காரியங்கள் எல்லாம் அதிகமாய் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். எனவே இந்த நாள்ல மறுபடியுமாய் நாம் ஓட்டத்தை துவங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மறுபடியுமாய் ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஆமை சரியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா முயல் ரெஸ்ட் எடுத்துருச்சு. முயல் ரெஸ்ட் எடுத்த உடனே ஆமை அந்த டிராக்ல ஜெயிச்சதை பாக்குறோம். இப்ப என்னாச்சுன்னா முயலாமையா மாறிடுச்சு. முயலாமை அதை ட்ரை பண்ணல, தோற்று போச்சு. எனவே இந்த நாள்ல ஒருவேளை போதும் என்று ஏலியா சூரச்செடியில படுத்திருந்த சப்பாத்தி கல்லி சூரச்செடி, அந்த சூரச்செடி கீழே போதும் ஆண்டவரே என்று தூங்க ஆரம்பிச்சிட்டார். தூங்கும் போது 2 முறை தேவ தூதன் எழுப்பி உணவு கொடுக்கிறார். 2 முறை அவருடைய தேவையை சந்திக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது, வெகு தூரமாக இருக்கிறது, வெகு தூரம் போக வேண்டிய எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை என்று சொல்லி அதை துரிதப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துல தன்னுடைய சீசர்களை துரிதப்படுத்தினார். ஏன்னா உட்கார்ந்துருவாங்க அவங்க,
எனவே அவர்கள் போகும்படி துரிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், துரிதப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில ஒருவேளை அந்த முயலை போல மரத்தடியில போதும், இனி நம்மளை ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி ஒருவேளை தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இல்ல எப்படியாவது மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை சொல்லும் பொழுது அதெல்லாம் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்ப நான் ஓடுறேன்னா ஜெயிச்சுதான் ஆகணும் ஓடுறேங்கிறார் பவுலுக்குள்ள எவ்வளவு பெரிய அந்த வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம பிள்ளைகளுக்கு ஓட்டத்தை கற்றுக் கொடுப்போம், கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம். நம்ம சபைக்கு அதிகமாய் தேவன் மேல உள்ள அந்த வாஞ்சைய, தேவனுடைய விருப்பத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம தூண்டி விடுவோம். திரிய தூண்டி விடுவது போல திரிய தூண்டத்தான் நெருப்புடைய அந்த விளக்கின் பிரகாசம் அதிகமாக இருக்கிறது. எனவே தூண்டி விட கர்த்தர் உதவி செய்வாராக. எனவே நீங்கள் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் பரிசை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரிசு என்பது இவ்வுலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் வரை அந்த பரிசு பொருளை குறிக்கிறது. எனவே அதை 27 சொல்லும்போது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்ற கீழ்ப்படுத்துகிறேன், என் மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறேன். என் மாம்சம் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாகவே இருக்கிறது. அப்ப மாம்சத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஆவிக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. நம்ம கிருபையின் பிரமாணம், நியாய பிரமாணம் மாதிரி ஆவி பிரமாணம் என்ன அப்படின்னா, ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆவி பிரமாணம் சொல்லுது. ஆனா மாம்ச பிரமாணமோ ரொம்ப டயர்டா இருக்க, நீ வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு வயசு ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, கண் பார்வை குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போ நீ முந்தி மாதிரி 50 அதிகாரம் வாசிக்க முடியாது, 10 அதிகாரம் வாசிக்க முடியாது, 2 வசனம் வாசித்தா போதுன்னு சொல்லி மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி எழும்புகிறது, ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் எழும்புகிறது. இந்த காரியத்தை சரியாக கையாண்டது யார் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் மாத்திரமே இதை சூப்பரா கையாளுற. ஆமென். அப்ப கெத்செமனே தோட்டத்துல தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் சிலுவைக்கு போவதற்கு அந்த இரவுல அப்ப கைது செய்யப்பட வேண்டும். அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்துல பிரேயர் சப்போர்ட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க. பிரேயர் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக அவர் சீசர்ல ஜெபிக்க சொல்லும் போது அவர் தூங்கினார்கள். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, அப்ப 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று சொல்லும் பொழுது இவர்கள் பேதுரும் யோவானும் யாக்கோபும் தூங்கினார்கள். அவங்கதான் உள்வட்டத்தில் வச்சிருந்தாங்க. அந்த 3 பேரு, அதுக்கப்புறம் தான் 12 பேரு, அதுக்கப்புறம் தான் 70 பேரு, அதுக்கப்புறம் தான் 120 பேர், இப்படி பெரிய வட்டங்கள் வச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப டீப்பா இருக்கிற 3 பேரும் அன்னைக்கு ஜெபத்துல கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஜெபத்துல கைவிட்டார்கள். இந்த காலை வேளையில மற்றவர்கள் ஒரு வேலை கைவிட்டலாம், அப்ப நம்ம ஜெபம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அது முன்னாடி உங்களை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. எனவே பவுல் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்கள், எனவே மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப மாம்சம் சொல்லுது இன்னைக்கு ஃபுல் கட்டணும், மாம்சம் சொல்லுது இன்னைக்கு எப்படியாவது நிறைய சாப்பிடணும், மாம்சம் சொல்லுது இன்னைக்கு பூரா என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுது மாம்சம் சொல்லுது. ஆனா ஆவி உள்ளன்னு சொல்லுது, பரிசுத்த ஆவியான உதவியோடு நம்முடைய ஆவி சொல்லுது, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் செபிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுது, இன்னைக்கு அதிகாலையில இருந்து வேதத்தை வாசிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுது, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தேவனோடு உபவாசம், உடன் வாசம், உணவை விலக்கி வைத்து விட்டு நாம் செபிக்க வேண்டும் என்று ஆவி சொல்லுது. ஆனால் ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் சொல்லுது, இல்ல இன்னைக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு. ஆனா பவுல் சொல்றது அதை ஒடுக்கி ஆடுகிற இந்த காலை வேளையில பந்தய சாலையில் போகிறவர்கள் அதை ஒடுக்கி ஆண்டார்கள். நாளைக்கு தான் கிரிக்கெட் அப்படின்னு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வலைப்பயிற்சி ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான். நாளைக்கு தான் மேட்ச் அப்படின்னு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இல்லைங்க, ஏற்கனவே 200 ஆட்டம் ஆடி இருக்கான், ஏற்கனவே 200 ஒன் டே ஆடி இருக்கான், ஏற்கனவே 100 20 ஆடி இருக்கான், ஏற்கனவே பல 50க்கு மேல டெஸ்ட் விளையாடி இருக்கான். ஆனாலும் வலைப்பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறத பாக்குறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஓடுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவ பந்தயத்துல எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புறார். அதுல அந்த டிராக்ல முதல் பரிசு முதல்ல ஓடக்கூடியவனுக்கு தான். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஏன்னா எல்லாரும் சித்தத்தை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கு? அப்ப இதுல பார்க்கும்போது இவனுக்கு பரிசு உண்டு, இவனுக்கு பரிசு இல்லை அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வேற இருக்கிறதுனால நிச்சயமாய் பரிசு உண்டு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ சொல்லல, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சூப்பர்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 சொல்லும் பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், அதுக்கப்புறம் வர்றேன், அந்த வசனம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்ப சொல்லும் போது, நான் வீணாக பிரயாசப்பட்டது,
நான் வீணாக பிரயாசப்பட்டது, வீணாக ஓடினது அப்படின்னு என்னை குறித்து சொல்லிடக்கூடாது. என் ஓட்ட வீணாக போகக்கூடாது. ஆமா, ஏன்னா வீண் பேச்சே பேசக்கூடாது சொல்றாரு பவுல். வீண் பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பவுல் வீணாக ஓடி இருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்ப ஒரு பவுல் மூலமாய் என்னால் முடிந்த அளவுக்கு எருசலேமிலிருந்து இல்லிரிக்கும் தீவு வரைக்கும், பழைய யூகோஸ்லேவியா, அப்ப என்னால் முடிந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தை துப்புரவாக அநேக அழைப்பி பேசினார்கள். நாங்கள் துப்புரவாய் பேசினோம். தேவ தூதனை போல காணப்பட்டோம். இதெல்லாம் பேசல. இப்ப சொல்லும் பொழுது நான் வீணாக ஓடினது, வீணாக பிரயாசப்பட்டேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி பவுல் விரும்புகிறார். எனவே அவளை பார்த்து சொல்றாரு, இப்ப நான் அந்த மாதிரி காரியம் நடக்கவே கூடாது. நான் பிரயாசப்பட்டதாக இருக்க வேண்டும், பிரயாசத்துக்கு பலன் உண்டதாக இருக்க வேண்டும், நான் ஓடினதுக்கு பலன் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். எனவே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், அப்ப ஜீவ வசனம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, தேவனுடைய வசனம் குறிக்கிறது. வசனம் உயிர் உள்ளது பிரியமானவர்களே. அந்த வார்த்தை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமா, மற்ற புக்ஸ்ல ஜீவன் இல்லை, ஆனா பைபிளுக்கு ஜீவன் இருக்கிறது, வேதத்துக்கு ஜீவன் இருக்குது. அப்ப ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அந்த ஓட்ட போட்டையில ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பம் தேவனுடைய வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படி சொல்றாரு. அது சொல்லக்கூடிய வார்த்தை 15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்கிருப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்றார். அப்ப கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு இருக்கிறோம். ஆமா, கோணலும் மாறுபாடு சந்ததியை விட்டு விலகணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய எருசலேம் கூட இருக்க முடியாது. ஆமா, இப்ப இருக்கக்கூடிய எருசலேம் புனித நகரத்தை கூட வாழ முடியாது. அப்ப நம்முடைய பகுதி எல்லாமே கோணலும் மாறுபாடான சந்ததிக்குள்ள இருக்கிறோம். அப்ப கோணலும் மாறுபாடான சந்ததிக்குள்ள இருக்கக்கூடிய நாம் குற்றமற்றவர்களும் அநேகருக்கு ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தர்கிப்பு இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட கனிகளை தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய வரங்கள் என்பது 9, ஆனால் கனி என்பது கனிகள் சொல்லல, கனி அது பார்த்தா 9 இருக்கிறது. அப்ப எல்லாம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை, எனக்கு தயவு, நீடிய இதெல்லாம் 9 கனிகள். இந்த கனிகள் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த கனி உள்ளவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். மரங்கள் மூலமாய் போக முடியாது, கனிகளால் அறிவீர்கள். ஆமா, கனியை பார்க்கும்போது அது ஆடா ஓனாயான்னு தெரியும். இங்க பார்க்கும்போது அற்புதமா சொல்றாரு, நாம் வீணாக ஓடினது. பிலிப்பு சபையே, பிலிப்பியரே, நான் பவுல் வீணாக ஓடிட்டாரு சொல்லிடக்கூடாது. இயேசு பவுல் வீணா ஓடிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிலிப்பு சபையே, நான் வீணாக ஓடினது, நான் வீணாக பிரயாசப்பட்டது இருக்கக்கூடாது. எனவே அந்த மகிழ்ச்சி உண்டாகணும், கிறிஸ்துவினால எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் உங்களை டியூன் பண்ணுங்க, உங்களை இன்னும் உங்க அலைவரிசையை இன்னும் சரி பண்ணுங்க. சரி பண்ணும் போது 108 104 அந்த எஃப்எம் சரியா எடுக்கும். அந்த அலைவரிசை சரி பண்ணும் போது பரலோகத்துடைய சேனல் சரியா ரிசீவ் ஆகும். அவர் ரிசீவ் மேல தப்பு இல்லை, நான் கரெக்டா டியூன் பண்ணணும். அந்த காலத்து ரேடியோ பெட்டி மாதிரி அந்த எஃப்எம் சரி பண்ண வேண்டும். சரியா பண்ணும் போது சரியா நடக்கும். அப்ப நான் சரியா இருக்கணும் அப்படின்னா ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் மாத்திரமல்ல, நான் செய்ய வேண்டிய காரியம் கோடலும் மாறுபாடுமான சந்ததி விட்டு விலகும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இன்னொரு வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ பவுல் நம்ம ஓட சொன்ன பவுல், ஓட்ட போட்டிக்கு தயாராக சொன்ன பவுல், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பந்தய சாலையில் நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கு என்று சொன்ன பவுல், முடிவு நெருங்கும் பொழுது, அப்படியே ஊழியத்தின் முடிவு நெருங்கும் பொழுது, அப்படியே வாழ்க்கையின் ஜீவியத்தின் முடிவு நெருங்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம், எல்லாம் தெரிஞ்ச வசனம், 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒரு போராட்டம் என்பது சொல்லப்படுது, நல்ல போராட்டம். ஆமா, எங்க வீட்டுல ஒரே போராட்டமா இருக்குங்க, பிசாசு போராட்டமா. அந்த போராட்டம் அல்ல, ஒரே தொல்லைங்க, கடங்காரன் தொல்லை, ஒரே வியாதிங்க, அந்த போராட்டம் அல்ல. இது நல்ல போராட்டம் என்பது ஊழியத்துல அடுத்த டெவலப்மெண்ட். நல்ல போராட்டம் என்பது என்னை கொண்டு ஆண்டவர் நிறைய செய்யக்கூடிய காரியம். இதெல்லாம் போராட்டம் தான், இதெல்லாம் டெஸ்ட் தான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்கிறதுக்கு தான் ஒரு டெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு பரீட்சை உண்டுனா, அவங்க என்னை புரிந்து கொண்டார்கள். எந்த ஸ்லாங்கை புரிஞ்சு கொண்டா, எந்த இதுல புரிஞ்சு கொண்டான், அதுக்காகத்தான் ஒரு பரீட்சை வைக்கப்படுது. அதே போலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன் தீமோத்தேயே. அப்ப என்ன மாதிரி நீயும் போராட்டத்துல ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். போராட்டம், கம்யூனிஸ்ட் போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா, ஆவிக்குரிய போராட்டம். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல,
துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியோடும் அந்தகாரத்து வல்லமையோடும் போராட்டம் நமக்கு உண்டு அப்படின்றார். ஆமா 6:10 நினைக்கிறேன் எபேசியர். அப்ப அப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு உண்டு. அந்த போராட்டம் என்ன? மாம்சத்தோடு, ஆமா, அக்கா தங்கச்சியோட இல்ல, அண்ணன் தம்பியோட இல்ல, மாமா மச்சினோட இல்ல, சொந்த பந்தத்தோட இல்ல, கசினோட இல்ல. இந்த போராட்டம் எதை குறிக்குது அப்படின்னா, ஆமா, அவங்களுக்குள்ள இருந்து நமக்கு நம்மளை பாதிக்குது இல்லை, அந்த போராட்டத்தை குறிக்குது. அவங்ககிட்ட இருந்து நம்மளை டவுன் பண்ணணும்னு நினைக்குதுல பிசாசு, அந்த போராட்டத்தை குறிக்குது. எனவே மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்ப இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் சாத்தானோட, சில அதிகார பிசாசோட போராட்டம் உண்டு. அப்ப ஆதி சபை தொடங்கின காலங்கள்ல இருந்தே சபைக்கு உபத்திரம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சபை உபத்திரத்துல தான் மறுமலர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. சபை உபத்திரத்துல தான் உயிர் தெளிந்து கொண்டே இருக்கிறது. சூப்பர்ல. ஆமா, ரத்தத்துலதான் சபை உண்டானுச்சு. இயேசுவின் ரத்தத்துலதான் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அந்த சீசுவின் ரத்த சாட்சியில தான் இன்னும் சபை அபிவிருதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பவுல் போல பலவர்கள் போராடினார்கள். இந்த காலை வேளையில ஆமா, நாம் கர்த்தருக்காக ஆமா போராட வேண்டும். ஆமா, பாவம் சிந்துவதற்கு நீங்கள் இன்னும் போராடவில்லையே என்று சொல்றார். பாவம் சிந்துற அளவுக்கு போராடணும். இன்னைக்கு பாவம் அப்படியே பெருகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களே, ஆமா, கச்சார் ஒரு மாதிரி நினைப்பானே, அதுவும் நம்ம ஏதோ ஒன்று சொல்லி அந்த உலகத்தோடு இணைக்கப்படுறான். சில டிபார்ட்மெண்ட்ல பாக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுல சில போராட்டம் வரும். போராட்டத்தை நிக்க வேண்டும். நிக்கிறவனுக்கு தான் பந்தய பொருளை ஸ்தோத்திரம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கிரீடத்தை வைக்கப்படுகிறார். எனவே நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன், பினிஷ் பண்ணிட்டேன். உசேன் போல்ட் மாதிரி பினிஷ் பண்ணிட்டேன். இப்ப விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை விட்டுல. பவுல் பார்க்கும்போது எத்தனையோ பிரச்சனை, போராட்டம். ஆமா, ஸ்தோத்திரம், எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கிறார். ஆமா, மிலார்கள் அடி, சாட்டையினால் அடி, அதுக்கப்புறம் கடல் பிரயாணம், கப்பல் பிரயாணம், சேதங்கள், பல பிரச்சனைகள், கள்ள சகோதரர்களால் பிரச்சனை, அப்போஸ்தலன் சொல்லி சொல்லப்பட்ட கள்ள சகோதரர்கள் பிரச்சனை, பல பிரச்சனை சந்தித்தார். இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள. எந்த நிலைமை விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம இருக்கல. ஆமா, எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தை காத்துக்கொண்டார் வீரன் பவுல். சூப்பர்ல. அப்போஸ்தலன் பவுல், ஆமா, ஒரு பெரிய வீரன். ஆமா, விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். இந்த நாள்ல விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமா, அவரு பல சீசன்ல சொல்றாரு, இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமா, அந்த இடத்துல சொல்லும் போது ஜோமெண்ட் ஏன் கேட்கல, இதை விசுவாசிக்கிறாயா? இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறாயா என்று கேட்பா. இந்த காலை வேளையில விசுவாசத்தை விட்டு விடாதே. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். உன் பிசினஸ்ல அற்புதம் செய்ய முடியும், உன் கல்வியில அற்புதம் செய்ய முடியும், உன் படிப்புல அற்புதங்கள் செய்ய முடியும், உன் பிள்ளையுடைய திருமணம் மாறி எல்லாவற்றையும் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜெபத்துக்கு பதிலளிக்க அவர் போதுமாக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாத, ஓட்டத்தை மறுபடியும் தொடங்கு. ஓடிக்கொண்டு ஒருவேளை உட்கார்ந்து இருந்த நான் மறுபடியும் ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காணொலி மூலமாய் உங்களை தூண்டுகிறார். பைசலால் அவர் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுடைய நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். அப்ப பவுல் சொல்ல, எனக்கு மட்டும் கிரீடம் இல்லையா, உங்களுக்கும் உண்டு என்று சொல்றார். அதனால தான் அவர் எப்பயுமே பன்மையான வார்த்தையை பயன்படுத்திக் கொள்றார். சிங்களர்ல பயன்படுத்தல, ஒருமையை பயன்படுத்தல, நமக்கு நீங்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் ஒரு கிரீடம் இருக்கிறது. சூப்பர்ல. வா, இது எப்படி இருக்கு? பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் ஒரு கிரீடம் இருக்கிறது. எனவே அன்பு சகோதரனை, நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியின் கிரீடம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா? ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு, நல்ல போராட்டத்தை